டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ நர்வ்ஸ் டிசார்டர், இதுல முக்கியமாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்றோம். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை, இது பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் நம்ம பார்க்கணும். இதுல நிறைய பேருக்கு இந்த நியூட்ரிஷன் தொடர்பாக, ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பாகவோ இல்ல வயதின் காரணமாக, அடுத்ததாக நமக்கு சுகர், ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதனால இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும்? ஸோ நம்ம உடல்ல பார்த்தோம்னா தலைமுடி கொஞ்ச நாள் வயது ஆகும்போது நரைத்த முடியாக மாறுது, தோலில் சுருக்கங்கள் ஏற்படுது, கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. ஸோ வயதாகும்போது ஏற்படக்கூடிய இந்த அறிகுறிகள், ஸோ இதே மாதிரிதான் வயது ஆகும்பொழுது, ஒரு 50 வயதை கடந்த 60 வயது இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை, ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுது. இது எரெக்ஷனல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்ப ஆண்களுக்கு அந்த செமன் அனலைஸ் அப்படின்னு சொல்றத பண்ணி பார்க்கும்போது, செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸ்பெர்மோட கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கு, ஒலிகோஸ்பெர்மியாவோ இல்ல ஏசோஸ்பெர்மியா கண்டிஷனோ இல்ல மார்பாலஜியோ இல்ல மொட்டிலிட்டியோ நமக்கு மாறுபாடு ஏற்பட்டு இருக்கும்போது இந்த ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ உடல்ல இருக்கக்கூடிய இந்த குறைபாடை சரி செய்யறதுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக புரோட்டீன் நிறைந்த உணவுகள். ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பிஃபோர் மேரேஜ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபியர் அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை, இன்ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அதற்கான சிகிச்சை முறைகளும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உணவு முறை மூலம் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம், எந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியமானது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, கால்சியம், புரோட்டீன், மெக்னீசியம் ரொம்ப முக்கியம். இதுல பாதாம் விதைகள், ஸோ அந்த பாதாம் பருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுவும் முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் அதிகம், புரோட்டீன் மற்றும் கால்சியம் இதுல அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு நாளைக்கு 5ல இருந்து ஒரு 8 பாதாம் சாப்பிட்டுட்டே வரணும். இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதை எடுத்து அப்படியே சாப்பிடலாமா இல்ல தண்ணீர்ல ஊற வைத்து அதை தோல்ல எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடலாமா? ஸோ எப்படினாலும் சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 5ல இருந்து 8 பாதாம் தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த ஆண்மை குறைபாட்டிற்கு இது சிறந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலையும் தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடும்போது ரிச் புரோட்டீன் இதுல இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தும் போதும் ஆண்மை குறைபாட்டிற்கு இது மிகவும் சிறந்தது. ஸோ சுகர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். இல்லைங்க எனக்கு பிபி இருக்கே, கொலஸ்ட்ரால் இருக்கே, வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிபி நார்மலா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 140, 90 இந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக வேர்க்கடலையை பயன்படுத்தலாம். இதுல அதிகமான புரோட்டீன் சத்துக்கள் நமக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ புரோட்டீன் சத்துக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு அடுத்ததாக கீரை வகைகள்ல என்ன கீரை வகை அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம்? இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பாலக்கீரை ரொம்ப சிறந்தது, முருங்கை கீரை ரொம்ப சிறந்தது, சிவப்பு தண்டு கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தண்டு கீரையை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் சூடு நமக்கு தனிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரி, ஸோ இது ரெண்டுமே பயன்படுத்தணும். அதிகமான ஜாதிக்காய் சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் ஏற்படவோ இல்ல ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வருவது மாதிரியான ஒரு உணர்வோ நமக்கு தெரியும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு ஜாதிக்காய் பயன்படுது, ஜாதி பத்திரியும் நமக்கு பயன்படுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ஜாதிக்காயை பொடியாக நெய்யில் லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
ஜாதி பத்திரியும் அப்படிதான். ஸோ இந்த ஜாதி பத்திரியும் வந்து மலர் மாதிரி நமக்கு நல்ல சிவப்பு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், டார்க் ஆரஞ்சுல. ஸோ இதையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு ஜாதிக்காய் பொடி 1 சிட்டிகை அளவு, ஜாதி பத்திரி பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு 2 பிஞ்சஸ் எடுத்துட்டு தேன்ல கலந்து தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவங்க இது எந்த டைம்லங்க எடுக்கலாம், எந்த டைம்லனாலும் எடுக்கலாம். காலையிலயும் எடுக்கலாம், இல்ல இரவு தூங்கும் பொழுதும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி பயன்படுத்தும் பொழுது ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் நார்மலா நமக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திட்டே வரலாம். இதுல முக்கியமாக ஜாதிக்காய் லேகியம் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தும் பொழுதும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாவதற்கு இந்த ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரியை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட நான் சொன்ன கீரை வகைகளும் பயன்படுத்தும் பொழுது நிறைய ஆற்றல் உருவாக ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து முக்கியமாக மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஸோ இது இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல அதிகமான ஆற்றல் உண்டாக ஆரம்பிக்கும். இழந்த ஆண்மை மீண்டும் பெறுவதற்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.